தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் அட்டவணையை வருகின்ற 15 அல்லது 16ஆம் தேதி வெளியிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர்களின் கேரள பயணம் இன்று முடிவடையும் நிலையில் நாளை முதல் மேற்கு வங்கத்தில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. நாளைய தினம் கொல்கத்தா செல்லும் தேர்தல் ஆணையர்கள் நாளை மறுநாள் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளனர். டெல்லியில் வரும் 11ஆம் தேதி சமூக ஊடக நிறுவனங்களுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தவிருக்கிறது. மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு மார்ச் 15 அல்லது 16ஆம் தேதி தேர்தல் அட்டவணையை வெளியிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் அட்டவணையை வருகின்ற 15 அல்லது 16ஆம் தேதி வெளியிட தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விரிவான விவரங்கள். அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தனது சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறது. நேற்றும் இன்றும் கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் இன்று அந்த பணிகளை முடிக்கிறார்கள். அதன் பிறகு நாளை இரவு கொல்கத்தா செல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் அங்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆலோசனை நடத்துகிறார்கள். 2 நாட்கள் அங்கு ஆலோசனை நடைபெறுகிறது. 9ஆம் தேதி அன்று கொல்கத்தாவில் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். பின்னர் டெல்லி திரும்பக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் 11ஆம் தேதி அன்று ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதே போன்று பல்வேறு சமூக ஊடகங்களின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள். தேர்தலின் போது சமூக ஊடகங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு அதிகாரிகளுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து தொடர் ஆலோசனைகள் நடைபெற இருக்கின்றன. அதன் பின்னர் தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அறிவிக்க தற்போது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த 5 மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில் மட்டும் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கு தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, புதுவை, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சில மாநிலங்களினுடைய இடைத்தேர்தல்களும் இதோடு சேர்த்து நடத்துவதற்கு அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கற்பகம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.